ஓம் சாய்ராம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்ராம். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, உண்மையாவே சொல்லப்போனா எனக்கு வந்து அழுகையே வந்துருச்சு எனக்கு. என்னடா இது இவ்ளோ அற்புதமான விஷயம் பாபா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு நம்ப முடியாத அற்புதங்கள்லாம் பாபா பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த சாய்ராமுக்கும் நடந்திருக்கு. அ இவங்க வந்து இத என்ட்ட சொன்ன உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ. அ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சாய்ராம். பாபாவோட அற்புதத்த ஃபுல்லா கேளுங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கௌரி. இவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. இவங்க வந்து பாபான்னா ரொம்ப பிடிக்குமாம். பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தை. வருஷத்துல ஒரு 2, 3 தடவையாவது ஷிரடி போய் பாபாவ பார்த்துட்டு வந்துருவாங்களாம். குறைஞ்சபட்சம் ஒரு 4, 5 தடவையாவது நான் பாபாவ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாபான்னா அவங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமாம். அ தினசரி காலையில பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா பாபா கிட்ட தான் போவாங்களாம். பாபா கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட குட் நைட் சொல்லிட்டு தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்ளோ பாபா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருடங்கள் ஆகுது. 6 வருடங்கள் ஆகி இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல. பாபா கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பாபா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் குடுங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து நவம்பர் மந்த் வந்து ஷிரடி யாத்திரா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அக்டோபர் மாசம் பாபாவோட மகா சமாதி முடிஞ்சு, அந்த 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த மந்த் பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. அப்ப அந்த மந்த் பீரியட்ஸ் தள்ளி போனோனே, இவங்க வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா, 6 வருடங்களா குழந்தை இல்லாம இவங்க இருக்காங்க. இப்ப வந்து ஒரு மந்த் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னோன, அவங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம் அவ்ளோ சந்தோஷம். அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "உடனே நம்ம டாக்டர போய் பார்க்கணும். டாக்டர போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த கௌரி சைனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நான் ஷிரடி போணும். பாபாவ பார்க்கணும். பாபாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து டாக்டர்ட்டயே போவேன்." அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க வீட்ல உள்ளவங்கலாம், இந்த நேரத்துல 6 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நீ இந்த நேரத்துல வந்து நீ லாங் டிராவல் பண்ணக்கூடாது. நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா சாய்ராம் சொல்லியிருக்காங்க, "இல்ல நான் போயே ஆகணும். நான் பாபாவ பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒத்துக்கிட்டாங்களாம். "சரி நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்டும், அவங்களும் ஷிரடி போறாங்க இப்ப. ஷிரடி போயி சமாதி மந்திர்ல பாபாவ பார்க்கறதுக்காக போறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அங்க என்ன நடந்ததுன்னா, இவங்க சமாதி மந்திர்ல போகும்போது, இவங்களுக்கு வந்து வயிறு வலி ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருந்த உடனே, சமாதி மந்திர்ல பார்த்தீங்கன்னா, போற வழியில நமக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். அப்ப அந்த ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து அத பார்த்த உடனே இவங்களால தாங்கவே முடியலையாம். அவ்ளோ மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. அ அழுதுருக்காங்க அங்கனே. பாத்ரூம்லயே அவ்வளோ நேரம் அழுதுருக்காங்க. பாபா கிட்ட அப்படி அ அழுதுருக்காங்க. பாபா கிட்ட அப்படி பிரேயர் பண்ணியிருக்காங்க. "உன்கிட்ட வர நேரத்துல எனக்கு இப்படி ஆகணுமா? 6 வருடங்களுக்கு பிறகு வந்து எனக்கு நல்ல விஷயம் நடக்க போது நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ உன்னோட மண்ண மிதிச்ச உடனே எனக்கு இப்படி ஆயிருக்கு. ஏன் பாபா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி பாத்ரூம்லயே இவங்க அழுதுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அவங்க கணவர் கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சுன்னோனே அவங்க கணவர்ட்ட அவங்க சொல்லவே இல்லையாம். அப்படியே சமாதி மந்திர் கியூல வந்து போயிட்டே இருந்திருக்காங்க பாபாவ பார்க்கறதுக்கு. இவங்க ஷிரடி போனவங்களுக்குலாம் தெரியும். சமாதி மந்திர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல இறங்கி போவோம். திருப்பி மேல ஏறி போகணும். அப்புறம் தான் பாபாவ பார்க்க போகணும். நெறைய சுத்துக்கள்லாம் சுத்தி தான் பாபாவ பார்க்க போகணும். அந்த மாதிரி இவங்க வந்து பாபாவ பார்க்க போயிட்டே இருக்கும்போது, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து சொல்லிட்டே போயிருந்திருக்காங்க. அந்த கண்ணீர் வந்துட்டே இருந்திருக்கு. இவங்க பாபாவ பார்க்க போயிட்டே இருந்திருக்காங்க. இவங்க கணவருக்கு வந்து எதுவுமே தெரியல. ஒண்ணும் புரியல. ஆ பாபா மேல உள்ள பக்தியில தான் இவ இந்த மாரி சொல்லிட்டு போறா போலருக்கு, அழுகுறா போலருக்கு அப்படின்றத அவங்க கணவர் நெனச்சிருப்பாங்க போலருக்கு. சமாதி மந்திர்ல பாபா பார்க்க போயிட்டாங்க. சமாதி மந்திருக்குள்ள இப்ப என்டர் ஆயிட்டாங்க. சாய்பாபாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்களாம். அப்படியே கண்ணீர் தண்ணி ஊத்துதாம் சாய்ராம். அப்படியே அழுகுறாங்களாம். அப்படி அழுகுறாங்களாம். எவ்ளோ கஷ்டமா இருக்கு நீங்களே சொல்லுங்க. 6 வருடங்களுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா, அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அப்போ சமாதி மந்திர்ல சாய்பாபாவுக்கு முன்னாடி நின்னு அப்படி அழுகுறாங்களாம். அழுதுகிட்டே பாபாட்ட சொல்றாங்களாம், பாபா எனக்கு வந்து இத நீ குடுத்த குழந்தையா நான் நெனச்சுக்கிறேன். எனக்கு இந்த குழந்தைய தக்க வச்சு குடுங்க. நான் ஊருக்கு போயி நான் டாக்டர்ட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது, எனக்கு கன்ஃபார்ம்ன்னு தான் வரணும். எனக்கு நீங்க வந்து பொறக்கணும்." அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டி இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பிரேயர் பண்ணிட்டு, அப்படியே சமாதி மந்திர்லேருந்து வெளியில இறங்கி போயிருக்காங்க. போயிட்டு குருஸ்தானம் சுத்திட்டு இருந்திருக்காங்க. குருஸ்தானம் சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயம் அங்க நடந்திருக்கு சாய்ராம். இவங்க குருஸ்தானம் சுத்தம்போது, குருஸ்தான்ல வந்து அந்த கம்பி போட்டு அடைச்சிருப்பாங்க. பக்கத்துல சமாதி மந்திரு. சமாதி மந்திர், குருஸ்தானம் ஒண்ணு தான். அது இடையில வந்து கம்பி மட்டும் போட்டு அடைச்சிருப்பாங்க.
அந்த சுத்திக்கிட்டே இருக்க அந்த கம்பிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்பந்தழ ஒண்ணு கடந்திருக்கு. குருஸ்தான்ல அந்த இருக்க வேப்ப மரத்துலேருந்து விழுந்த வேப்ப இலை ஒண்ணு கீழ கடந்திருக்கு. வேப்ப இலைய பார்த்த உடனே இவங்க அத எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த கம்பிக்குள்ள இருக்காங்க. அது அந்த சைடு கடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு பெரியவர் வந்து அந்த வேப்ப இலைய எடுத்து, அத இவங்க கிட்ட குடுத்துருக்காங்க. இவங்க உள்ளார இருக்காங்க கம்பிக்குள்ள. அவங்க வந்து வெளியில இருக்காங்க. அந்த வேப்ப இலைய எடுத்து இவங்க கிட்ட குடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா, குருஸ்தான்ல அந்த வேப்ப மரத்துலருந்து ஒரு இலை கிடைக்காதான்னு சொல்லி அவ்ளோ பேரும் அங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. "ஒரு வேப்ப இலை கிடைக்காதா? கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தவருக்கு கிடைச்ச அந்த வேப்ப இலைய இவங்க கிட்ட குடுத்துட்டு, "சாப்பிடு" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க குருஸ்தான்லே அந்த வேப்ப இலைய சாப்ட்டுருக்காங்க. சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு ஊதி வாங்கிட்டு, லட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆனுச்சு சமாதி மந்தியில இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததாம். சரி ஷிரடி வந்திருக்கோம். பாபாவ நம்பி வந்திருக்கோம். எதுவும் ஆகாது தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் வந்து கௌரி சாய்ராமுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பெங்களூர் வந்துட்டாங்க. பெங்களூர் வந்த உடனே யாருக்கிட்டயுமே இவங்க சொல்லலையாம். இவங்க 2 பேர் மட்டும் போய் டாக்டர்ட்ட செக் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப, ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போதே. ஏன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க சாய்ராம். எவ்ளோ பெரிய விஷயம். ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போறப்ப, பாபா பார்க்க போற அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் ஆகும்போது எவ்ளோ மனசு வலிச்சிருக்கும். ஆனா, பாபா குடுத்த அந்த வேப்ப இல அத முறியடிச்சிருக்கு. இங்க பெங்களூர் வந்து அங்க டாக்டர்ட்ட போய் செக் பண்ணும்போது, அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களும் அவங்க கணவரும் வந்து இந்த விஷயத்த என்ட்ட சொல்லும்போது, "இந்த விஷயத்த நீங்க சேனல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் பாபா மேல இன்னும் நம்பிக்கை வரும்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயத்த உடனே உங்க கூட ஷேர் பண்றேன். எந்த அளவுக்கு பாபா மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க சாய்ராம். ஆ அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையா அவங்க வயித்துல உருவாயிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாமே பாபா தான் சாய்ராம். பாபாவோட அற்புதம் தான். பாபாவ நம்புனவங்களுக்கு பாபா நிச்சயமா கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அற்புதங்களையும் பாபா புரிய வச்சுட்டே இருக்காங்க நம்மளுக்கு. எனக்கு இத கேட்ட உடனே சத்தியமா எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஏன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க, அவங்க உணர்ந்தவங்க அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படியே அழுகையா வந்துருச்சு. "பாபா என்ன பாபா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு நான் நெனச்சேன். உங்ககிட்டயும் அதே தான் சார் நான் சொல்றேன். பாபாவ நம்புங்க. பாபா முழுசா நம்புங்க. பாபா எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்மள கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்புங்க. நிச்சயமா பாபா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்து நம்மளோட அத்தன தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவாங்க. பாபாவ நம்புவோம். பாபாவுடன் இணைந்து இருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.